அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் போகும்போது அவர் குறித்தான இழிவான சொற்களை வந்து நீலாம் ஆளா, நீலாம் அவனா, இவனா, அந்த குணா படத்தில் வந்து அந்த பாடல் தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸோட உயிர். இன்னொன்று, அவர் காப்பிரைட் கேட்குறது நியாயமான ஒரு கோரிக்கைன்னு கிடையாது, அவரோட உரிமை அது. இந்தியா முழுக்க சர்ச்சையான ஒரு படம். அந்த படத்தை எடுத்த டேரக்டரோட அடுத்த படத்துக்கு ரகுமான் மியூசிக் பண்ணுறாரு. ரகுமான் வந்து அந்த கேரியரோட ஸ்டார்டிங் அந்த காலகட்டத்தோட அரசியலையும் நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி தான் நான் சொன்னேன், பாபரி பள்ளி இடிக்கப்பட்ட ஆண்டு அது. அது இந்தியாவே ஒரு சர்ச்சைக்குள்ளான இடங்கள்ல இருந்து ரகுமானை பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ரகுமானை கிரிட்டிக் பண்ணாததுக்கான காரணம் என்ன? ரகுமானை டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணுது. ரகுமானை வந்து இழிவாக கூட திட்டுறது கிடையாது. கீழே நீங்கள் இளையராஜா ஏதாச்சும் பேசிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1000-2000 கமெண்ட் வந்து திட்டிகிட்டே இருக்கும். ரகுமான் முஸ்லீம். ரகுமானோட அப்பா ஆர்கே சேகர் யாருன்னா செங்குந்த முதலியார். இப்போ டிஎம்கேக்குள்ளால என்ன லாபி இருக்குது? எல்லாருமே பேசுகிறது தான். அந்த முதலியார் லாபி இருக்குது, செட்டியார் லாபி இருக்குது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியினை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ இளையராஜா விசஸ் ஏஆர் ரகுமான், இந்த கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. என்னதான் இளையராஜா பின்தொடர்ந்து அவர் கூட இருந்துட்டு ஏஆர் ரகுமான் வந்தாலுமே இந்த இளையராஜா விசஸ் ஏஆர் ரகுமான் இது ரொம்ப வருடங்களாக அவங்க வெளிப்படையாக சொல்லிக்கலனாலும் அவங்க ரசிகர்கள் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கான்ட்ரவர்சினா எது கான்ட்ரவர்சின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இளையராஜா குறித்த நான் அந்த கான்ட்ரவர்சி பார்த்தா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளால தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 10 இயர்ஸ்க்குள்ளால ஏன் அதிகமாக இருக்குன்னா, இளையராஜாவோட ஸ்டேஜ் பிஹேவியரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அதுக்காக மட்டும்தான் அவரை கேன்சல் பண்ணுறீங்களா, அதாவது புறக்கணிக்கிறீங்களா ஸ்டேஜில் மட்டும் ஒரு பண்ணுறதுனால? அப்போ அது ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அவருடைய இப்போ காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. நேற்று கூட மஞ்சுமேல் பாய்ஸ். அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் போகும்போது அவர் குறித்தான இழிவான சொற்களை வந்து நீலாம் ஆளா, நீலாம் அவனா, இவனா அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் கூட இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துக்குள்ளாலையும் போயிட்டு இளையராஜாவுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த காப்பிரைட் கேட்குறது தவறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. காப்பிரைட் கேட்குறது நியாயமானது. அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாமே 90களுக்கு பிறகு, ஆஃப்டர் அந்த எல்பிஜி, அது குளோபலைசேஷனுக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் இந்த காப்பிரைட் பற்றியான கான்ஷியஸ்னஸ் வந்து இந்திய சமூகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் காப்பிரைட்ஸ் வந்து நம்ம உணவுப் பொருட்களுக்கு காப்பிரைட் எடுக்கிறோம், பேட்டர்ன்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன்ஸ்க்கு காப்பிரைட் எடுக்கிறோம், மியூசிக்ஸ்க்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி படம் என் கதையை எடுத்துட்டான்றதுக்கு இந்த மாதிரியான காப்பிரைட்ஸ் பற்றியான ஒரு அவேர்னஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே 90களுக்கு பிறகு வருது. அப்போ 90களுக்கு பிறகு வந்தவர் தான் ரகுமான். 90களுக்கு முன்னாடி வந்தவர் கிடையாது. 90களுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே, இசையமைப்பாளர்களாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு துறைகள் சேர்ந்த எல்லாருமே இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே இந்த காப்பிரைட்ஸ் குறித்தான அவேர்னஸ் இருந்துச்சா? இது எல்லாமே இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிசைனை வந்து நான் என்னோடய நிறுவனத்துக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சுக்கலாம், இது வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. இந்த அமெரிக்காவில் வந்து டேட்டூஸ்கெல்லாம் கூட காப்பிரைட்ஸ் இருக்குது. உடம்புல போட்டுற டேட்டூஸ்கெல்லாம் கூட காப்பிரைட்ஸ் வாங்கி வைப்பாங்க. இப்போ இந்த டிசைன் எங்கள் நிறுவனத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற இடம் இருக்குது. அப்போ இளையராஜா காப்பிரைட்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த படத்தோட உயிர் வந்து அந்த பாட்டு தான். அந்த குணா படத்தில் வந்து அந்த பாடல் தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸோட உயிர். இப்போ அந்த பாட்டுக்கு ஒரு காப்பிரைட் கேஸ் போடுறாரு. இதே மாதிரி வெவ்வேறு இன்சிடென்ட்ஸில் வந்து அவர் கேட்குறாரு. இவர் எஸ்பிபி இருக்கும்போது கேட்டிருந்தது. அப்போ அதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு இளையராஜா காப்பிரைட் கேட்குறாரு. அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, ரகுமானோட இஷ்யூஸ் வந்து அது வேற. இளையராஜா மீது கான்ட்ரவர்சி, ரகுமானா இளையராஜாவான் இரு துருவமாக வைக்கிறது இருக்குல்ல, அது அரசியலுக்குள்ளால் அந்த விவாதம் போகுது. இதை எப்படி அரசியலாக பார்க்க முடியும் நம்மளால? ஏன்னா இருவருமே திரைப்படத்தில் இருக்காங்க, இசையமைப்பாளர்கள். அப்படிங்கும்போது அது வந்து இசை அந்த ரீதியாக தானே இருக்குது. அதை ஏன் அரசியலாக நம்ம பார்க்கணும்? இல்லை, இப்போ இளையராஜாவை மியூசிக் டைரக்டராக இல்லை மியூசிக் கம்போசராக இப்படி பார்த்துட்டு அதோடு நகர்ந்துருமா, இல்லை ரகுமான மியூசிக் டைரக்டராக மட்டுமே பார்த்துட்டு நடந்துருமா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை தமிழ் சினிமா, சதன் சினிமாஸ் எல்லாத்துல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோ இல்லை ஹீரோஸோ எல்லாருக்கும் பின்னாடி ஒரு சாதி இருக்குது, எல்லாருக்கும் பின்னாடி மதம் இருக்குது, அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அப்போ அது வந்து அரசியலற்று யாரும் இல்லை, எல்லாருமே அரசியலோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ரகுமானோட காலகட்டம் வந்து
92 92 தான் ரோஜாலாம் வருது. அப்போ அந்த ரோஜா பீரியடில் தான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது. ம். அப்போ தான் மணிரத்னம் வந்து ரகுமானை இன்ட்ரோ பண்ணுறாரு. ரோஜா, பாம்பே அப்படின்னு லைனாக வருது. அப்போ மணிரத்னத்தோட படங்கள் எல்லாமே இந்திய தேசிய படங்கள். அது ஒரு வகையான இந்து தேசிய படங்கள் அது. அது ஒரு வகையில் அதை தான் போர்ட்ரேட் பண்ணும். அப்போ அந்த படங்களுக்குலேருந்து தான் ரகுமானே உள்ளேருந்து வராரு. இப்போ அந்த படங்களுக்கு இசையமைக்கிறாரு. மணிரத்னத்தோட இப்போ வரைக்குமே வந்து நல்ல பாண்டிங்கில் தான் இருக்கிறாரு. ஷங்கரோட இருந்த படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப சிக்கலான படங்கள் இது எல்லாமே. இப்போ இந்த படங்களுக்கு வந்து இவர் எந்த இடங்கள்ல அப்போ அரசியலற்று தான் அந்த இடத்துல நிற்கிறாரா ரகுமான்? ரோஜா வந்து கிட்டத்தட்ட வந்து இஸ்லாமிய வெறுப்பு படம் தான். கரெக்ட். பாம்பே கிட்டத்தட்ட அதுதான். பாம்பேக்கெல்லாம் சிபிஎம் கட்சி இருக்கிறாங்களா, அவங்க அவார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குது. அப்போ இந்த அப்போ இசையோட நிற்குமான்னு கேட்டால் அந்த அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற மதம், அந்த சாதி, இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இளையராஜாவுக்கு பின்னாடி இளையராஜா ஒரு தலித் சமூகத்திலேருந்து வராரு. கிட்டத்தட்ட இசை, தமிழ் இசையாக இருக்கட்டும், இல்லை தென்னிந்திய இசை, இந்திய இசை கிட்டத்தட்ட ஒரு பிராமணிக்கலைஸ்டான ஒரு இசை. அதாவது பிராமணிக்கலைஸ்டானா கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பானிய ஆதிக்கம் வந்து உள்ள இருக்கு. அப்போ அந்த இடங்கள்ல தலித் சமூகத்திற்குள்ளால இருந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவர் வந்து இந்த சமூகத்திற்குள்ளால ஒரு இசையை கொடுக்குறாரு. இங்கேயும் இளையராஜாவை அவருடைய சமூகத்தை வச்சு தான் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்து இளையராஜா பொலிட்டிஷியன் கிடையாது. நீங்கள் இளையராஜா இன்னைக்கு பிஜேபியில் எம்பியாக இருக்கிறாரு. அது ஒரு டம்மி எம்பி. அந்த எம்பி போஸ்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் இளையராஜாவை கேன்சல் பண்ணுவீங்களா? இளையராஜாவை அந்த எம்பி போஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்கன்னா அது ஓகே. இல்லை இளையராஜாவோட இசை எனக்கு பிடிக்கல, இளையராஜா வந்து சரியில்லை அப்படின்ட்டு கேன்சல் பண்ணுறீங்களான்னு ஒன்று இருக்குது. இல்லை இளையராஜா ரொம்ப கர்வம் பிடிச்ச ஆள், திமிரு பிடிச்ச ஆள், இந்த டோனில் விமர்சிக்கிறீங்களா? இந்த 3க்கும் வேறுபாடுகள் இருக்குது. இல்லை இளையராஜாவோட சமூகத்தை குறித்து உள்ள வருதா? ஸோ அந்த சமூகத்தை பேஸ்மெண்ட்டாக வச்சு மற்ற அவரோட பிஹேவியர்ஸு, அவரோட சார்ந்திருக்க கட்சி, அதாவது அவர் சார்ந்திருக்க கொள்கைன்னு கூட சொல்லலாம். இல்லை அவருக்கு கட்சி, அவர் கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அவர் பேசுகிற சில விஷயங்கள் சொல்கிறேன் நான். அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்களில் இயேசு உயிர் தெழுந்தாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அவருடைய சார்ந்திருக்க ஒரு நம்பிக்கை, ஸோ அதை வச்சு தான் ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு இதை டூலாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ டிராவிடியன் லென்ஸில் வந்து எல்லாத்தையும் ஒரு விதமான ஒரு நாத்திக சட்டத்திற்குள்ளால வந்து டீல் பண்ணுறாங்க. இப்போ சாமி கும்பிட்றவங்கலாம் சங்கியான்னு கேட்டால் சங்கிலாம் கிடையாது. கோயிலுக்கு போவாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த நாத்திக சட்டத்திற்குள்ளாலேருந்தே வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாமா? இளையராஜா எப்படி வந்து கோயிலுக்கு போகலாம்? இளையராஜா எப்படி சிவபக்தராக இருக்கலாம்? அது அவருடைய சாய்ஸு. அவர் போகிறாரு, அவர் பையன் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறாரு, இது எல்லாமே சாய்ஸ். அது அப்போ அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன், நான் வந்து சைவத்தை இது பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் அவங்களோட விருப்பம். இப்போ அந்த விருப்பம் சார்ந்த தாக்குதல் வந்து இங்கே இருக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இளையராஜா சங்கியாக, அதாவது வெறுப்பு அரசியல் எங்கேயாச்சும் பேசினாரா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. அவர் இசையை பேசுகிறார், இசை குறித்து சில விஷயங்களை பேசுகிறார். அப்போ இங்கே வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ இளையராஜா சிம்பனி பண்ணிட்டேன்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார். அப்போ இங்கே இந்திய சூழலில் இசைன்னா இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்ஸில் இருக்கிற மாதிரி, இல்லை ஈரானியன் மியூசிக்ஸில் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஹங்கேரியிலலாம் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பெரிய ஒரு சிம்பனிலாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ ஈரானில் இருக்கிற முகமது ரஸா லட்டஃபின் இருப்பாங்க, மஜீத் திக்ஷானி, இப்போ இந்தியாவில் சமி யூசுஃப் மாதிரி இப்போ ரீசெண்ட்லி இருக்கு. அப்போ அங்கே வந்து ஒரு லைவ் மியூசிக் நடக்கும். ஒரு 1000கணக்கான 10,000கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல லைவ் மியூசிக் நடக்கும். இப்போயும் நீங்கள் போய் சமி மியூசிக்லாம் பார்க்கலாம். ஹங்கேரியில் இதெல்லாம் நடக்கும். டெல்லியில் கூட நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான சூழல் தமிழ் சூழலில் கிடையாது. அப்போ இசை வந்து இங்கே சினிமா வழியாக தான் வந்து உள்ளே வருது. இப்போ சினிமா வழியாக தான் பாமர மக்களுக்கு உள்ளே போகுது. இப்போ அந்த இடங்களில் சினிமாவிற்குள்ளால எந்த அரசியல் தாக்கம் செலுத்துச்சு, அப்போ சினிமாவுக்குள்ளால என்னென்ன சாதிகள் உள்ளே வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தாக்கம் செலுத்துச்சு, அப்புறம் திராவிட அரசியல் எழுச்சிக்கு பிறகு எந்த விதமான சமூகங்கள்லாம் உள்ளே போனாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த இடத்துல தலித் சமூகத்திலேருந்து ஒருத்தர் உள்ளே போகிறாரு. அப்போ அந்த ஸ்பேஸை வந்து தன்னகத்தை மாற்றுறாரு அவர். அதுக்கு மீறி ஒன்றும் இல்லைன்ற அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாரு. அதுவே வந்து புரட்சி தான் கிட்டத்தட்ட. இப்போ அந்த ஸ்பேஸை வந்து ஈஸியாக வந்து அவரை தள்ளி விடுறது இருக்குல்ல, அது இன்னொன்று அவர் காப்பிரைட் கேட்குறது நியாயமான ஒரு கோரிக்கைன்னு கிடையாது, அவரோட உரிமை அது. ஏஆர் ரஹ்மானும் காப்பிரைட் கேட்குறாரு. ஏஆர் ரஹ்மான் காப்பிரைட் வாங்கியிருக்கிறாரு, அக்ரிமெண்ட் எழுதுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து இளையராஜா வந்து ஐஐடி இன்ஸ்டியூட்டில் அவருக்கு சென்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவருக்கு வந்து பார்ப்பானியம் வந்து அவரை விழுங்கிருச்சு
நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட், அது டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மியூசிக் காலேஜில் தனியாக ஒரு சேர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. இளையராஜாவுக்கு தமிழ்நாடு மியூசிக் காலேஜ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அப்போ தனியாக ஒரு சேர் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. சரி, ஒரு செம்மொழி மாநாடு ஒன்று நடத்தினாங்க, அதற்கும் ஒன்றும் ஏஆர் ரஹ்மான் அந்த மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் போட்டது. அப்போ இப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இளையராஜா மீது வந்து ஒன்றும் இல்லை, அவர் மேடையில் அங்கங்கே சில இடங்களில் பேசுறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்லாம் கிடையாது. அவர் கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சில விஷயங்கள் நடக்கிறாரு, அது வந்து அவரோட ஒட்டுமொத்த லைஃப் கேரியரே வந்து அவரை வெறுக்கிற அளவுக்குலாம் அது ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இளையராஜாவை கம்பேர் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் பீரியடில், நாட் இன் இப்போ ரைட் நோ இல்லை, இனிஷியல் பீரியடில் ரோஜாவாக இருக்கட்டும், பாம்பேயாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களில் இசை வச்சார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அவருடைய பேசுகிற விதமாக இருக்கட்டும், இல்லை ஹிந்திக்கு எதிரான அவரோட செயல்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இனிஷியலில் அவர் பண்ண தப்புக்கு இப்போ நம்ம எதுக்காக விமர்சனம் இல்லை. இப்போ ரகுமானோட கேரியர் வந்து, அவங்க ரகுமானோட அப்பா வந்து ஆர்கே சேகர் வந்து மலையாளத்தில் ஒரு முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர், தமிழ்லையும் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க தான். இப்போ அப்பாவுக்கு ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் இருக்குது. அப்பா வழியாக மியூசிக் வருது, அதன் வழியாக இப்படி இளையராஜா இங்கே உள்ள இதன் வழியாக வர்றாரு, ரகுமான் வர்றாரு. 92ஸ்க்கு அப்புறம் ஒரு இது சேஞ்ச் கொண்டு வர்றாரு. அப்போ அந்த சேஞ்ச் ஒரு நம்ம அந்த ரகுமானோட மியூசிக்கை கேன்சல் பண்ணல. ரகுமான் வந்து அந்த கேரியரோட ஸ்டார்டிங் அந்த காலகட்டத்தோட அரசியலையும் நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி தான் நான் சொன்னேன், பாபரி பள்ளி இடிக்கப்பட்ட ஆண்டு அது. அது இந்தியாவே ஒரு சர்ச்சைக்குள்ளால இடங்கள்லேருந்து ரகுமானை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரோஜாலேருந்து பாம்பேலேருந்து அப்படியே வருது. அப்புறம் வந்தே மாதரம் பண்ணார். இப்போ இந்த அரசியல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். இன்றைக்கி வந்து நார்த்துக்கு போனால் ஒரு ஸ்டேஜ் ஷோ கூட கேன்சல் இது பண்ணாங்க. ஒரு போலீஸ்கார் வந்து மேலே ஏறி தடுத்தார். இன்றைக்கி வந்து ரகுமான முஸ்லீமாக பார்க்குறாங்க, எதுவாக பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து தன்னோட முஸ்லீம் ஐடென்டிட்டி வந்து சிக்கலாகும் போது தான் அவர் வந்து தன்னை வந்து தமிழ் அப்படின்ற இடங்களுக்குள்ளெல்லாம் சொல்கிறார். அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ அந்த ஸ்பேஸுக்குள்ளால வர்றாரு. அப்போ ரகுமானை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா ஸ்டோரியோட டேரக்டரோட படத்துக்கு அடுத்து பண்ண போகிறது மியூசிக்கு. நான் படித்தேன். இது ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்ச்சையானது காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு அப்புறம் வந்து கேரளா ஸ்டோரி இந்தியாவே கண்டிக்கிறாங்க. கேரளா சிபிஎம் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க சர்ச்சையான ஒரு படம். அந்த படத்தை எடுத்த டேரக்டரோட அடுத்த படத்துக்கு ரகுமான் மியூசிக் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து மண்டையில் புத்தி இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸோட காப்பிரைட்ஸ் இஷ்யூ இப்போ நேற்றுலேருந்து நிறைய இடங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் கேரளா ஸ்டோரிஸை இயக்குனரோட அடுத்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் பேசு பொருள் ஆகவில்லை. அது ரொம்ப நாள் ஆச்சு. அந்த நியூஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க. அப்போ இங்கே ஒரு பிரச்சனைகளை சர்ச்சையாகுதா, சர்ச்சையாக்கப்படுதா, இயல்பாக சர்ச்சையாகுதா, இல்லை மீடியாக்களால் சர்ச்சையாக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மீடியாக்கள் இன்டென்ஷன்லி வந்து இளையராஜாவோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சர்ச்சையாக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்போ இளையராஜாவை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஏஆர் ரஹ்மானை ஏன் விமர்சனம் பண்ணணும்? ஏன் அவரை வந்து இந்த மீடியாக்களோ இல்லை ஏதோ ஒரு ஏஆர் ரஹ்மானோட இப்போ இளையராஜா இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கல. ஐஐடி கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுக்குள்ளே தான் ஒரு இதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரகுமானோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் ஒன்றும் இதெல்லாம் சேரிட்டிலாம் பண்ணல. அங்கே சின்ன சேரிட்டி ஒர்க் பண்ணால் கூட பெரிய லெவலில் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த ஸ்கூலுக்கான ஃபீஸ் வாங்குறாங்க, அது ஒரு ஆயிரக்கணக்கில் போகுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதோ பீஸ் ஹோம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய லெவலில் பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்ட்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கான பீஸ் ஹோம் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அவர் காப்பிரைட் இஷ்யூ, மற்ற ஸ்கூலு, இது எல்லாத்துலேயும் ரொம்ப கான்சியஸாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெளியில் தெரிய மாட்டேங்குது. வெளியில் தெரியுது அதெல்லாம். அப்போ வந்து நீங்கள் ரகுமானை கிரிட்டிக் பண்ணாததுக்கான காரணம் என்ன? ரகுமானை டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணுது. டிஎம்கே எப்படி ரகுமானை ப்ரொடெக்ட் பண்ணுது? ரகுமானை வந்து செம்மொழி மாநாட்டுக்கு நீங்கள் வந்து இது கூப்பிட்டுருந்தாங்க முதல்ல தமிழில். அப்புறம் இப்போ துபாயில் வந்து ஸ்டாலின் முதல்வர் போய் பார்த்துட்டு போகிறாங்க ஸ்டூடியோ. அப்போ லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இன்சிடென்ட்ஸில் வந்து டிஎம்கே வந்து ரகுமான் பற்றியான விமர்சனங்களை வந்து டிஎம்கே சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் வருது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று இளையராஜாவை டீக்ரேட் பண்ணுறதுக்காக, இவரை வளர்த்துறதுக்காக அப்படி இல்லை. டிஎம்கேவுக்கு இளையராஜாவை டீக்ரேட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அப்போ ரகுமானை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்? அப்போ ரகுமானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கல்ச்சுரல் கேபிட்டல் டிஎம்கேக்குள்ளால இருக்குது. அப்போ அந்த கல்ச்சுரல் கேபிட்டல் ரகுமானோட அப்பா யாருன்னு ஒரு கேள்வி வருது. ரகுமான் முஸ்லீமு. ரகுமானோட அப்பா ஆர்கே சேகர் யாருன்னா செங்குந்த முதலியார். செங்குந்த முதலியார் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்து உள்ளே வருது. அப்போ டிஎம்கேக்குள்ளால என்ன லாபி இருக்குது? எல்லாருமே பேசுகிறது தான். அந்த முதலியார் லாபி இருக்குது, செட்டியார் லாபி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட 2-3 லாபி இருக்குன்றது எல்லா சர்க்கிள்ஸும் பேசக்கூடிய அந்த லாபி.
எல்லா பொலிட்டிக்கல் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த லாபி வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுது. டிஎம்கேவுக்கே அந்த இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. கோரா டிஎம்கேக்கே அந்த எண்ணத்தோடு தான் ரகுமானை பார்க்குறாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த லாபி அங்கே ஒர்க் ஆகுது. ஓ, இது இது வந்து நம்ம ஆதாரம் இல்லை. ஏன்னா ஆதாரம் இருக்கு. எப்படி ஏன்னா டிஎம்கே சார்பிலையோ இல்லை டிஎம்கே சார்ந்தவங்களோ ஏஆர் ரஹ்மானை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம எப்படி இல்லை, சொல்ல நீங்கள் முடியும்? அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா அதான் சொல்கிறேன், டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்லாம் கிடையாது. அந்த லாபி ப்ரொடெக்ட் பண்ணும். அது வந்து எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகம் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா அந்த சமூகம் வந்து நிர்வாகத்தை, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸோட கல்ச்சர் அந்த மாதிரி இடத்துக்குள்ளால வரும். ஓகே, இப்போ ஏஆர் ரஹ்மான சிம்பிளாக கேட்குறேன், அவங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த சாதியை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அவங்க காப்பாற்றுறாங்கன்னு இல்லை. அப்போ நம்ம இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அவங்க டிஎம்கே தான் காப்பாற்றுது, இல்லை டிஎம்கே தான் பண்ணுது அப்படின்ற இடத்துக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. இளையராஜாவுக்கு எந்த இடத்துல இருந்து சிக்கல் ஆகுது, ரகுமானுக்கு எந்த இடத்துல இருந்து சிக்கலாகாமல் பாதுகாக்கப்படுறாரு. டிஎம்கே பாதுகாக்குன்னு சொல்ல. அப்போ இந்த சூழல் அந்த மனிதர்களை எந்த இடத்துல சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கப்படுது, சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்ற இடம் இருக்குது. அப்போ டிஎம்கே தான் ஒட்டுமொத்தமாக அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணி பிரச்சனையிலேருந்தெல்லாம் காப்பாற்றுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நார்த்தில் போயிட்டு போலீஸ்காரன் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் ஏறி நிறுத்துறாங்க, அதாவது ரகுமானோட ஷோஸை. இப்போ ரகுமான் மீதான அட்டாக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ முஸ்லீமா அப்போ அந்த இடத்துல இருந்து இருக்குது. அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல சேஃப்கார்ட் ஆகுது. இப்போ இளையராஜா கிட்ட ஏதோ ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்குற கேள்வி மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இளையராஜா கிட்ட வந்து இளையராஜா இது வரைக்கும் பெரிய சர்ச்சைக்குரிய படங்கள்லாம் பார்த்தா தேவர்மகன் தான் அவர் போட்டது. தேவர்மகன், சின்ன கவுண்டர், இந்த படங்கள்லாம் இருக்கு. நிறைய சாதியான கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப பிரச்சனைக்குரிய படம்னு சொல்றாங்கன்னா தேவர்மகன் சொல்லலாம். அது கமலோட படம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தேவர்மகன். அப்போ இங்கே சர்ச்சைக்குரிய படங்கள்லாம் எடுத்து பேசலாம்ல ரகுமானோட இதில். கரெக்ட். ரோஜாலேருந்தே பேசலாம், ஸ்டார்டிங்லேருந்தே பேசலாம். ரோஜாலேருந்து அதுக்கப்புறம் சங்கரோட படங்கள்லேருந்து இது எல்லாமே சர்ச்சைக்குரிய படங்கள் தான், அரசியல் ரீதியாக பிரச்சனைக்குரிய படங்கள் தான். அப்போ ஆனால் இளையராஜா கிட்ட மட்டும் அவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட நீங்கள் ஏன் வந்து அங்கே போய் இது பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் ஃப்ரீயாக பண்ணீங்க, நீங்கள் ஏன் ஃப்ரீயாக பண்ணலை, இந்த கேள்வியில் இளையராஜா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இளையராஜா ஒன்றும் இல்லை, இவன் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், ஒன்றும் ஆட்சேபம்லாம் தெரிவிக்கலாம் இல்லை, அவ்வளோ வெறுப்பெல்லாம் கிடையாது. இயல்பாக தன் பையன் தான் வந்திருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. இயல்பாக தான் வீட்டுக்குள்ளால பேத்தியோடு விளையாண்டுக்கிட்டு இயல்பாக தானே இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒன்றும் வெறுப்பெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இளையராஜா மீது ஏன் விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு விமர்சனம் வைக்கிறீங்க? அது தெளிவான, நீங்கள் மியூசிக்கு மட்டும் வைக்கிறீங்களா, இல்லை காப்பிரைட் இஷ்யூஸ்க்கு வைக்கிறீங்களா, இல்லை அவரோட மேடையில் அங்கங்கே, அதுவும் பெருசாக ஒரு 4-5 மேடை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, ரொம்ப கம்மி தான். அது ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் அவர் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பழைய கிளிப்ஸாக இருக்கு. அப்படி பார்த்தா கூட ஒரு 4-5 கூட தேராது. இல்லை, ஒரு 4-5 மேடையில் ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ், அதை தாண்டி அவருக்கு மேலே பெரிய சர்ச்சையெல்லாம் கிடையாது. அப்போ இந்த விஷயமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. அப்படியே வச்சா கூட ஏஆர் ரஹ்மான் மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய சர்ச்சையாக அவர் பேசினார், இல்லை வேற ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்ற இல்லை. இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து சமீபத்தில் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு, இந்த ஒன்றை வந்து ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்கன்னா நீ ஃபீல் பண்ணிக்காத, நீ ஒன்றை வரணும், நீ மேலே ஏறி வரணும் அப்படின்னு பேசுகிறாரு. இது ஒரு எலைட் மைண்ட் செட்லேருந்து ஒருத்தர் பேசுகிற இதுதான். ஓகே, ஒரு எலைட் மைண்ட் செட்லேருந்து ஒருத்தர் வந்து ஒடுக்குற. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி தெரியல, இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சிஸ்டம் பற்றி தெரியல. அப்போ தெரியணும்னு நான் சொல்லலை, அவருக்கு தெரியவும் தேவையில்லை. ஏன்னா அவரை மட்டும் கேட்க மாட்டேங்க, இவரை கேட்குறீங்கல்ல, அவரை ஏன் கேட்க மாட்டீங்கன்னு தான் கேள்வி. அப்போ அந்த இடத்துல ரகுமானோட பேட்டி இருக்குது, ஓப்பன்லி இப்பயும் அது வைரலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ரகுமானை போய் நோண்டுறது கிடையாது, ரகுமானை வந்து இழிவாக கூட திட்டுறது கிடையாது. கீழே நீங்கள் இளையராஜா ஏதாச்சும் பேசிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1000-2000 கமெண்ட் வந்து திட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த திட்டுறதுக்கான அந்த எண்ணம் வந்து எந்த இடத்துல இருந்து வருது? ரகுமானை திட்டக்கூடாதுன்ற எண்ணம் எங்கேருந்து வருது? 1000-2000 கமெண்ட் இருக்கும், 10,000 கூட இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவை ஓப்பனாக அட்டாக் இருக்கும், ரகுமான் மீதான அட்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் விஷயம். அதில் விமர்சனங்கள் இங்கே தவறாக பார்க்கப்படல. ஸோ இங்கே வைக்கிற விமர்சனங்கள் இருபது பேருமே. அப்போ நீங்கள் மியூசிக்கு வைக்கிறீங்களா இல்லை பாலிடிக்ஸ்க்கு வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் செம்மொழி மாநாட்டுக்கு எடுக்கலை? ஏன் இதுக்கப்புறமும் கூட தமிழ்நாடு மியூசிக் காலேஜில் வந்து சேர் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்துட்டு ஐஐடிக்குள்ளால வந்துட்டோன்னா புறக்கணிக்கிறது இருக்குல்ல. நீங்கள் தான் அவரை வந்து அந்த பக்கம் பிஜேபி பக்கம், இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசியல் தான் அவரை இயல்பாக தள்ளி விட்டுருக்கு. இளையராஜாவை பிஜேபியில் எம்பியாக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பிஜேபி பயன்படுத்திக்கிச்சு, பிஜேபி இந்த ஸ்பேஸை புரிஞ்சுக்கிடுச்சு, பயன்படுத்திக்கிடுச்சு. ஆனால் இவர்கள் தான் அந்த பக்கம் விட்டுருக்குறாங்க.
அப்போ இங்கே வந்து நீங்கள் அவர்களுக்கான அங்கீகாரமே கொடுக்கலல்ல, அது ரொம்ப ஆபத்து இல்லை அது. அப்போ நீங்கள் ரகுமானுக்கு பின்னாடி அந்த கல்ச்சரல் கேபிட்டல் வந்து ஒர்க் ஆகுது. எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி.